எக்ஸசைஸ் 1.3 ப்ராப்ளம் 5. இந்த ப்ராப்ளத்தில் ஏ பி மற்றும் சி ஆகிய கமாடிட்டிஸ்களின் ஒரு யூனிட்டின் ப்ரைஸ் ருபீஸ் எக்ஸ் ருபீஸ் ஒய் மற்றும் ருபீஸ் இசட் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பி என்ற பர்சன் கமாடிட்டி பியில் 4 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுகிறார். கமாடிட்டி ஏயில் 2 யூனிட்டும் கமாடிட்டி சியில் 5 யூனிட்டும் செல் பண்ணுகிறார். இதனால் பி ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் ருபீஸ் 15,000. அடுத்தது Q என்ற பர்சன் கமாடிட்டி சியில் 2 யூனிட் பர்ச்சேஸ் பண்ணுகிறார். கமாடிட்டி ஏயில் 3 யூனிட்டும் கமாடிட்டி பியில் 1 யூனிட்டும் செல் பண்ணுகிறார். இதனால் Q ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் ருபீஸ் 1000. அடுத்தது R என்ற பர்சன் கமாடிட்டி ஏயில் 1 யூனிட் பர்ச்சேஸ் பண்ணுகிறார். கமாடிட்டி பியில் 3 யூனிட்டும் கமாடிட்டி சியில் 1 யூனிட்டும் செல் பண்ணுகிறார். இதனால் ஆர் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் ருபீஸ் 4,000. இதிலிருந்து கமாடிட்டி ஏ பி மற்றும் சி இவைகளின் ஒரு யூனிட்டின் விலைகளை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டும். சொல்யூஷன்: let the prices per unit for the commodities A, B and C be rupees X, rupees Y and rupees Z respectively. இங்க ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிறது, ஒரு பர்சன் P purchases 4 units of B. கமாடிட்டி பியில் 4 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அண்ட் கமாடிட்டி ஏல 2 யூனிட்ஸும் கமாடிட்டி சியில் 5 யூனிட்ஸும் செல் பண்ணுறாரு. இதனால் அவர் ஏர்ன் பண்ணக்கூடியது ருபீஸ் 15,000. இதை இக்குவேஷன் ஃபார்மில் எழுதுவோம். பர்சன் பி கமாடிட்டி ஏல 2 யூனிட்ஸ் செல் பண்ணுறாரு. அதாவது கமாடிட்டி ஏவோட ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் எக்ஸ் ருபீஸ். ஸோ 2 யூனிட்ஸோட ப்ரைஸ் 2x ருபீஸ். இது செல் பண்ணுறதுனால ப்ளஸ் 2x. அடுத்தது அதே பர்சன் பி கமாடிட்டி பியில் 4 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் ஒய் ருபீஸ். அப்போ 4 யூனிட்ஸோட ப்ரைஸ் 4y ருபீஸ். கமாடிட்டி பியை இவர் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால -4y. அடுத்தது பர்சன் பி கமாடிட்டி சியில் 5 யூனிட்ஸ் செல் பண்ணுறாரு. கமாடிட்டி சியோட ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் ருபீஸ் இசட். ஸோ 5 யூனிட்ஸோட ப்ரைஸ் 5z. ஸோ இது கமாடிட்டி சியை செல் பண்ணுறதுனால ப்ளஸ் 5z. இதனால் அவர் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் ருபீஸ் 15,000. ஸோ 2x minus 4y plus 5z equal to 15,000. Call it as equation 1. அடுத்தது ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிறது, பர்சன் Q கமாடிட்டி சியில் 2 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அண்ட் கமாடிட்டி ஏல 3 யூனிட்ஸும் கமாடிட்டி பியில் 1 யூனிட்டும் செல் பண்ணுறாரு. இதனால் அவர் ஏர்ன் பண்ணக்கூடியது ருபீஸ் 1000. இதை இக்குவேஷன் ஃபார்மில் எழுதுவோம். கமாடிட்டி ஏல 3 யூனிட்ஸு செல் பண்ணுறாரு. ஸோ 3x. கமாடிட்டி பியில் 1 யூனிட்டு செல் பண்ணுறாரு. ஸோ ப்ளஸ் ஒய்.
கமாடிட்டி சியில் 2 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஸோ -2Z ஈக்குவல் டு இதனால் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 1000. ஸோ 1000 3x plus y minus 2z equal to 1000. Call it as equation 2. அடுத்தது ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிறது பர்சன் ஆர் கமாடிட்டி ஏல 1 யூனிட் பர்ச்சேஸ் பண்ணுறாரு அண்ட் கமாடிட்டி பியில் 3 யூனிட் செல் பண்ணுறாரு. கமாடிட்டி சியில் 1 யூனிட் செல் பண்ணுறாரு. இதனால் அவர் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு ₹4,000. இதை வந்து இக்குவேஷன் ஃபார்மில் எழுதுவோம். கமாடிட்டி ஏல 1 யூனிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் -x. கமாடிட்டி பியில் 3 யூனிட் செல் பண்ணுறாரு. ஸோ +3y. கமாடிட்டி சியில் 1 யூனிட் செல் பண்ணுறாரு. ஸோ +z ஈக்குவல் டு இதனால் அவர் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 4,000. So 4,000 minus x plus 3y plus z equal to 4,000. Call it as equation 3. From equation 1 to 3, let us write the matrix equation. First, the quotient matrix. The quotient matrix out of first row, equation 1 la left hand side la x, y, z out of quotients. 2 minus 4 5. The matrix out of second row, equation 2 के left hand side la x, y, z order quotients 3, 1, -2. The matrix out of third row, equation 3 la left hand side la x, y, z order quotients -1, 3, 1. Into column matrix x, y, z equal to column matrix. இந்த column matrix வந்து equation 1, 2, 3 ஓட right hand sideல உள்ள constant terms 15,000, 1,000, 4,000. A into capital X equal to capital B, where A equal to the quotient matrix, capital X equal to the column matrix X, Y, Z, capital B equal to column matrix 15,000, 1,000, 4,000. Solution is capital X equal to A inverse into B. So first matrix A ல இருந்து A inverse கண்டுபிடிப்போம். A inverse கண்டுபிடிக்கிறதுக்கு first determinant A கண்டுபிடிக்கணும். Determinant A equal to determinant of the matrix A. The determinant evaluate பண்ணுவோம். 2 into 1 into 1, 1 minus 2 into 3 -6, minus of -6 is +6, minus -4, minus of -4 is +4 into 3 into 1, 3 minus 2 into -1, 2 plus 5 into 3 into 3, 9 minus 1 into -1, -1, minus of -1 is +1 equal to 2 into 1 plus 6 is 7 plus 4 into 3 minus 2 is 1 plus 5 into 9 plus 1 is 10 equal to 2 into 7 is 14 plus 4 into 1 is 4 plus 5 into 10 is plus 50. Determinant A equal to 14 plus 4 plus 50 is 68. So determinant A கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது A inverse கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். A inverse equal to 1 by determinant A adjoint of A. A inverse equal to 1 by determinant A into adjoint of A ன்னு சொல்றது cofactor matrix of A ஓட transpose. So adjoint of A க்கு cofactor matrix of A transpose ன்னு எழுதலாம். A inverse equal to 1 by determinant A into
cofactor matrix of A transpose. So matrix A இருந்து ஃபர்ஸ்ட்ல cofactor matrix of A கண்டுபிடிப்போம். cofactor matrix of A கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த மெத்தட் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட்ல மேட்ரிக்ஸ் A பிளேஸ் பண்றேன். ரைட் சைடில் திரும்பவும் மேட்ரிக்ஸ் A பிளேஸ் பண்றேன். இதுக்கு கீழே மேட்ரிக்ஸ் A பிளேஸ் பண்றேன். திரும்பவும் ரைட் சைடில் மேட்ரிக்ஸ் A பிளேஸ் பண்றேன். இந்த எலிமெண்ட்ஸில் அவுட்டர் மோஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரோ, லாஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம், லாஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுவோம். ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்லேருந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 1 into 1 1 minus 2 into 3 minus 6 minus of minus 6 is plus 6. அடுத்தது minus 2 into minus 1 2 minus 3 into 1 3. அடுத்தது 3 into 3 9 minus 1 into minus 1 minus 1 minus of minus 1 is plus 1. அடுத்தது 3 into 5 15 minus 1 into minus 4 minus 4 minus of minus 4 is plus 4. 1 into 2 2 minus 1 into 5 minus 5 minus of minus 5 is plus 5. அடுத்தது minus 1 into minus 4 4 minus 3 into 2 6. அடுத்தது minus 4 into minus 2 8 minus 5 into 1 5. அடுத்தது 5 into 3 15 minus 2 into minus 2 minus 4 minus of minus 4 is plus 4. அடுத்தது 2 into 1 2 minus 4 into 3 minus 12 minus of minus 12 is plus 12 equal to simplify பண்ணுவோம். 1 plus 6 7 2 minus 3 minus 1 9 plus 1 10 15 plus 4 19 2 plus 5 7 4 minus 6 minus 2 8 minus 5 3 15 plus 4 19 2 plus 12 14. So cofactor matrix of A கண்டுபிடிச்சிட்டோம். Therefore A inverse equal to 1 by determinant A. Determinant A வந்து 68. So 1 by 68 into cofactor matrix of A substitute பண்ணுவோம். Transpose A inverse equal to 1 by 68 into the matrix ஓட transpose கண்டுபிடிப்போம். first row first column எழுதுறேன் 7 minus 1 10. second row second column எழுதுறேன் 19 7 minus 2. third row third column எழுதுறேன் 3 19 14. So transpose கண்டுபிடிச்சிட்டோம். Solution capital X equal to A inverse into B. Left hand side capital X க்கு column matrix XYZ எழுதுறேன் equal to matrix A inverse க்கு substitute பண்றேன் into matrix B substitute பண்றேன் equal to 1 by 68 into இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன் 7 into 15,000 1,05,000 plus 19 into 1,000 19,000 plus 3 into 4,000 12,000 minus 1 into 15,000 minus 15,000 plus 7 into 1,000 7,000 plus 19 into 4,000 76,000 10 into 15,000
1,50,000 minus 2 into 1000 minus 2000 plus of minus 2000 is minus 2000 plus 14 into 4000 56,000 equal to 1 by 68 into 1,05,000 plus 19,000 plus 12,000 is 1,36,000 minus 15,000 plus 7,000 plus 76,000 is 68,000. 1,50,000 minus 2,000 plus 56,000 is 2,04,000. Column matrix X, Y, Z equal to 1 by 68 ஆல மல்டிப்ளை பண்றேன். 1 by 68 into 1,36,000 is 2,000. 1 by 68 into 68,000 is 1,000. 1 by 68 into 2,04,000 is 3,000. ரெண்டு மேட்ரிக்ஸையும் கம்பேர் பண்றேன். Therefore, X equal to 2,000, Y equal to 1,000, Z equal to 3,000. Hence, price of commodity A per unit equal to rupees 2,000. Price of commodity B per unit equal to rupees 1,000. Price of commodity C per unit equal to rupees 3,000.